சாதம் வடித்தாச்சு. கத்திரிக்காயும் கருவாடும் போட்டு ஒரு குழம்பு செய்யலான்னு சட்டியில் எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை தழை போட்டு பொடி பொடியாக கட் பண்ண கத்திரிக்காய் வாஷ் பண்ண கருவாடெல்லாம் போட்டு வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கும் எண்ணெய் விட்டு சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி கொஞ்சம் தேங்காய் கருவேப்பிலை தழை எல்லாம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மிளகா பொடியும் மஞ்சள் பொடியும் போட்டு அப்படியே கலக்கி வச்சுருக்கிறேன். அந்த சூடு ஆறட்டுன்னு இந்த பக்கம் புளி ஊற வச்சுருக்கிறேன். அப்புறம் மசாலாவை அரைச்சிட்டு புளியையும் கரைச்சி ஊற்ற வேண்டியதான். குழம்பு ரெடி ஆயிரும். மசாலா இப்போ அரைச்சிட்டு வரப்போகிறேன். அரைச்சி ஊற்றி புளியும் ஊற்றி கரெக்டாக உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்தால் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ ஊற்றியாச்சு, அரைச்சும் ஊற்றியாச்சு. புளியும் இனிமேல் தான் ஊற்ற போகிறேன். எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அவ்வளோ திக்னஸுக்கு நம்ம கலந்து வச்சுக்கலாம். கருவாட்டு குழம்பு கொஞ்சம் தண்ணி போல் வச்சா நல்லாயிருக்கும். அது மாதிரி இப்போ கிளறி விட்டுக்கிட்டு இருக்கேன்.